ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்க எஸ்வி. இது நம்ம எஸ்வி பொலிட்டிக் டாக். திருச்சியில விஜய். அதாவது முதலமைச்சரா முதல் முறையா வந்து மக்கள வந்து சந்திக்கிறாரு. அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கூத்தா தான் வந்து நடந்திருக்கு. காரணம் வரலாற்றிலே முதல் தடவையா ஒருத்தர் மக்கள வர வச்சு நன்றி தெரிவிக்கிறார். அதாவது எல்லாரும் மக்களை சந்தித்து நன்றி தெரிவிப்பாங்க. இவர் நம்ம ஆள் கொஞ்சம் டிஃபரெண்ட் இல்லையா? இவர் என்ன பண்றாரு, திருச்சி போறாரு. போயிட்டு அவரு சொல்ற ஒரு இடத்துக்கு மக்கள வந்து வர வச்சு நன்றி வந்து தெரிவிக்கிறாரு. கியூஆர் கோடு மூலியமா 5000 பேர் மட்டும் தான் வந்து உள்ள அனுமதி. அப்படின்ற மாரி வர வச்சு நன்றி தெரிவித்தார் விஜய். அங்க வந்து என்ன பேசுறாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே திருச்சி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இதயம் மாதிரி. திருச்சி வந்து என் இதயத்துக்கு மிகவும் நெருக்கமான ஒரு தொகுதி அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு, 2வது வந்து என்ன சொன்னாருன்னா, பல பேர் வந்து சொன்னாங்க, எம்ஜிஆர் வந்து கட்சி தொடங்கி பெற்ற வாக்கு சதவீதத்த விட நம்ம வந்து அதிகமா வாக்கு சதவீதம் வந்து பெற்றுட்டோம் அப்படின்ட்டு. அத சொல்லிட்டு உடனே வந்து அடுத்த ஒரு விஷயம் வந்து சொல்ட்டாரு. அத மட்டும் அவரு சொல்லாம இருந்திருந்தாருன்னா, இன்னைக்கு வந்து 2 நாள்ல வந்து அவரு ட்ரோல் செஞ்சு முடிச்சுட்டு இருப்பாங்க. அவரு அப்படி என்ன அடுத்தது வந்து என்ன சொன்னாருன்னா, நான் ஒண்ணும் எம்ஜிஆர் அளவுக்கு வந்து என்ன கம்பேர்லாம் பண்ணல. ஏன் கம்பேர் தான் பண்ணி பாருங்களேன் நீங்க. அப்புறம் வந்து தெரியும். என்னன்னா, அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஜெயிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, 130 தொகுதி. இன்னைக்கு நீங்க ஜெயிச்சது என்ன? வெறும் 108 தொகுதி. வாட் ப்ரோ? ஆ ஏதாவது ஒரு நியாயம் வேணாமா? ஆனா பண்ணது தான் பண்ணீங்க. அங்க இருந்து ஒரு தலைவர் அதாவது எம்ஜிஆர் அவர்கள வந்து இதுல வச்சுக்கிட்டீங்க. பெரியார வந்து சேர்த்துக்கிட்டீங்க. அண்ணாவ சேர்த்துக்கிட்டீங்க. அங்கங்க நடுவுல வந்து எங்க அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அப்டின்ட்டு அவரையும் வந்து இது பண்ணிட்டீங்க. என்ன அ அங்கங்க கட்சியில இருக்கிற ஐடியாலஜிய தூக்கி வச்சுக்கிட்டீங்க. அது ஒண்ணும் விடாம அங்க இருக்க தலைவரையும் வச்சுக்கிட்டு, இன்னைக்கு வந்து அவரு கூட கம்பேர் பண்ணி வேற நீங்க வந்து பேசுறீங்க. அதுல வந்து கம்பேர்லாம் பண்ண வேணாம் அப்டின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்றீங்க. அந்த தலைவர வந்து வச்சுக்கிட்டு, அவருடைய ஆதரவு பெற்று இன்னைக்கு வந்து வெற்றி அடைஞ்சுட்டு, அவரோட நாங்க வந்து அதிகமான வாக்கு சதவீதம் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்றீங்க. நியாயமா இது? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆள் தான் வந்து ஸ்கிரிப்ட் குடுத்த உடனே எப்பவுமே குஷி ஆயிடுவாரு. அவரு எப்படி வந்து இந்த படங்கள்லாம் வந்து வசனத்த வந்து இது பண்ணி அடிப்பாரோ, அதே மாரி இந்த தடவ இன்னும் ஈஸி. படத்துலயாவது அந்த கேமரா முன்னாடி ஸ்கிரிப்ட் வந்து பார்க்காம பேசணும். இந்த தடவ வந்து கையிலேயே வந்து எல்லாமே இருக்கிற காரணத்தினால, ஸ்கிரிப்ட் வந்து பார்த்து அப்படியே ஆ, ஊ அப்படின்னு வந்து பேசினாரு. எப்பவுமே வழக்கம் போல என்னன்னா, திமுக வந்து தாக்க ஆரம்பிச்சாரு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, இன் என்ன வந்து ஆட்சி கட்டில்ல வந்து உட்கார வைக்க விடாம வந்து செஞ்சாங்க. சில அல்லு சில்லுங்களோட சேர்ந்துகிட்டு, இந்த தீய சக்தி வந்து வேலை பார்த்துச்சு அப்படின்னு வந்து சொன்னாரு. முதலமைச்சர் அவர்களுக்கு மக்கள் மூலியமா நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். அல்லு, சில்லு மூலியமா சேர்ந்து உங்க ஆட்சிய வந்து அமைய விடாம பார்த்தாருன்னு சொன்னீங்களே. அப்புறம் ஏன் நீங்க அந்த அல்லு, சில்லு வீட்டுக்கு வந்து போனீங்க? அந்த அல்லு, சில்லு யாரு? எஸ்பி வேலுமணி அவர்கள் அதிமுகவோட அந்த பிளவுபட்ட அல்லு சில்லுன்ட்டு அந்த அதிமுகவ சொல்றீங்க. ஆல்ரெடி அந்த கட்சி தலைவர வந்து எடுத்து வச்சுக்கிட்டீங்க. அவருடைய புகழாரம் பேசி, பேசி, பேசி மக்கள் மனசுல வந்து ஒரு மாயத்த வந்து உருவாக்கிட்டு, அங்கேயே வந்து மற்றும் சிலர் சொல்லிட்டு, இப்போ வந்து அல்லு சில்லுன்ற ஒரு வார்த்தைய வந்து பயன்படுத்துறீங்க. இன்னைக்கு அந்த அல்லு சில்லு இல்லன்னா, நீங்க பெரும்பான்மையா வந்து சட்டமன்றத்துல வந்து நிரூபிச்சிருக்க முடியாது. இது ஒண்ணு. அடுத்தது தீய சக்தி. நீங்க தீய சக்தியோட கூட்டணியோட ஆதரவோட தான் இன்னைக்கு உங்க ஆட்சி வந்து ஓடிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து முதல்வர் மறந்துட்டாரு அப்படின்றத வந்து நான் நினைக்கிறேன். அடுத்த கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ச்சி நாயகன், கவர்ச்சிய காமிச்சு வந்து மக்கள வந்து இது பண்ணிட்டாரு அப்படின்னு வந்து சொல்றாங்கன்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாரு. நான் என்ன கவர்ச்சி நாயகனா? கவர்ச்சிக்கு நான் என்ன? அப்படின்ற ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாரு. கவர்ச்சிக்கு நான் என்ன சிலுக்கா? கவர்ச்சிக்கு நான் என்ன த்ரிஷாவா? கவர்ச்சி அது நம்ம தான் வந்து எடுத்துக்கணும். அந்த லைன்ல தான் வந்து நம்ம எடுத்துக்கணும். கவர்ச்சின்னா என்ன நெனைக்கிறாருன்ட்டு தெரியல. காரணம் என்னன்னா, இந்த எலக்ஷன்ல வந்து நீங்க பல வீடியோ வந்து பாருங்க. தாவேகா நடந்த கூட்டத்துல, அங்க இருக்க தாவேகா ரசிகர்கள், அதாவது இந்த நண்பீஸ் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்றத பாருங்க. சமூக வலைதளங்கள்ல இன்னும் அப்படியே இருக்கு. ஒருத்தரு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து இருக்காங்க. ஹஸ்பண்டே வந்து சொல்றாரு, "என்னோட வந்து விஜய தான் வந்து இவருக்கு வந்து புடிக்கும்" அப்படின்ட்டு. அடுத்தது ஒரு பொண்ணு வந்து சொல்லுது, "விஜய் படமே வந்து அது வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆனது. விஜய் படமே வந்து போட மாட்றாங்க சன் டிவில" அப்படின்ட்டு. இன்னொரு பொண்ணு, "விஜய் வந்து அழகா இருக்காரு, நல்லா பாடுவாரு, நல்லா டான்ஸ் ஆடுவாரு. விஜய் வந்தா மக்களுக்கு வந்து நல்லது செய்வாரு. அதனால அவரு வரட்டுமே." அப்புறம் இதுல சொல்றதுல வந்து என்ன இது இருக்கு? அதாவது ஒரு ஐடியாலஜிக்கலா நீங்க வந்து மக்கள வந்து கவரல. ஆனா,
திரைத்துறையிலோட அந்த பிம்பத்தோட நீங்க வந்து மக்கள வந்து கவர்ந்துட்டீங்க. அது வந்து உண்மை. ஒரு மெஜாரிட்டி லெவல்ல வந்து 108 இடங்கள வந்து பிடிச்சு வந்தீங்க. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து தாவேகாவோட ஐடியாலஜி கிடையாது. தாவேகாவோட கட்சி இது கிடையாது. விஜய் அப்படின்ற ஒருத்தர். விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டார் தாவேகா. இன்னைக்கு வேற யாரோ அதே பேர்ல ஆரம்பிச்சு அவங்க புஷி ஆனந்த் அவர்களே வந்து ஆரம்பிச்சிருந்தா கூட அது இந்த அளவுக்கு ரீச்சபிள் ஆயிருக்குமானா கண்டிப்பா ஆயிருக்காது. உங்களுடைய திரையுலக அந்த பின்பத்தினால அந்த கவர்ச்சியினால தான் இன்னைக்கு வந்து நீங்க ஆட்சி புடிச்சிருக்கீங்கன்றத மறந்துடக்கூடாது திரு முதல்வர் அவர்கள். அடுத்த கட்டமா வந்து பாயிண்ட்டுக்கு வந்தாரு, விஷயத்துக்கு வந்தாரு. இந்த 1 மாசமா நாங்க வந்து என்ன செஞ்சோம் அப்படின்னு சொல்லுவாருன்ட்டு எல்லாரும் எதிர்பார்த்தோம். ஸோ அத வந்து சொல்ல வந்தாரு. அதுலயும் வந்து ஒரு ஏமாற்றம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். காரணம் என்னன்னா, 200 யூனிட் கரண்ட்ட பத்தி பேசினாரு. அதுல வந்து அவரே வந்து ஒத்துக்கிட்டாரு. நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல வந்து சொன்னோம். 200 யூனிட்ன்றது வந்து ஒரு ஏமாத்து வேலை அப்படின்ட்டு. அத வந்து அவரே ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா காரணம் என்னன்னா, 100 யூனிட் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து 100 யூனிட் வந்து ஃப்ரீ. அம்மையார் ஜெயலலிதா அவர்களால செயல்பட்ட திட்டம் அது. இவங்க ஆட்சிக்கு வந்தோனே எக்ஸ்ட்ரா 100 யூனிட். ஆனா இவங்க தேர்தல் அறிக்கையில என்ன இது பண்ணியிருந்தாங்கன்னா, 200 யூனிட் இலவச மின்சாரம் அப்படின்ட்டு. ஸோ ஓகே. அது வந்து பண்ணிட்டாங்க. அவரே வந்து ஒத்துக்கிட்டாரு. என்ன ஒத்துக்கிட்டாருன்னா, திமுக வந்து இது வந்து சொல்றாங்க 100 யூனிட் வந்து நாங்க பண்ணோம், நாங்க பண்ணோம்ன்ட்டு 100 யூனிட் நீங்க ஒண்ணும் பண்ணல. மேடம் ஜெயலலிதா அவர்கள் வந்து துவங்கி வச்ச திட்டம் அது. நீங்க வந்து என்ன பண்ணீங்க? அப்படின்றது ஒரு கரெக்ட்டான கேள்விதான். திமுகக்கு ஒரு கரெக்ட்டான கேள்விதான் வந்து கேட்டாரு. நீங்க என்னதான் பண்ணீங்க? அப்படின்னு வந்து கேட்டுட்டு, அடுத்தது பொய்னா பொய், எங்க அப்பன் குதிரை கொல்ல இருக்கிற பொய். அப்படி ஒரு பொய்ய வந்து சொல்லியிருக்காரு. விவசாயிகளுக்கு இந்த 1 மாசத்துல என்ன இது பண்ணி, இந்த நிதி நெருக்கடிய வந்து இது பார்த்து நல்ல திட்டத்த வந்து நாங்க வந்து செயல்படுத்திட்டோம். அவங்க கடன் எல்லாம் நாங்க வந்து ரத்து பண்ணிட்டோம். அப்படின்னு ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்கிறாரு. தலைவரே உருட்டலாம். அதுக்குன்னு இந்த அளவுக்கா உருட்டுறது? அதை எதிர்த்து தான் விவசாயிகளே உங்கள வந்து பார்க்க வந்தாங்க. நீங்க உள்ள விடல. அதுக்கு அவங்க முற்றுகை போராட்டமும் வந்து பண்ணிட்டாங்க. திருப்பியும் அத பேசாமலேயே இருக்கலாம். அத விட்டுட்டு அங்க வந்துட்டு ஏன் இப்படி உருட்டுறீங்க? இதெல்லாம் பேசிட்டு வழக்கம் போல எலக்ஷன் கேம்பெயின்ல என்ன பண்ணாரோ, அவரே வந்து சொல்றாரு. எல்லாத்தையுமே வந்து அவரே செல்ஃப் ட்ரோல் வந்து பண்ணிக்கிறாரு. நான் எப்பவுமே வந்து 20 நிமிஷம் தான் வந்து பேசுவேன். அது உங்களுக்கே தெரியும். இடைத்தேர்தல் வந்து வரப்போது. உங்க உங்கள் மகன், உங்க தம்பி, உங்க ஒருத்தர தான் வந்து நான் திருப்பியும் வந்து கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ண போறேன். எனக்கு எப்படி வந்து ஆதரவு தெரிவிச்சீங்களோ, அவங்களுக்கும் வந்து ஆதரவு தெரிவிங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி வந்து என்ன சொல்றாருன்னா, திருப்பி அதே அந்த எப்படி ஒரு மாய பின்பத்த வந்து உருவாக்குனாரோ அதே. இங்க 2 பேருக்கு நடுவுல தான் வந்து போட்டியே. ஒண்ணு வந்து டிஎம்கே, இன்னொன்னு வந்து டிவிகே. அதாவது தீய சக்தி, தூய சக்தி சொல்லிட்டாரு. இதுக்கு நடுவுல எவன்டா எழுதி குடுத்தான் அந்த டயலாக் இவன் இப்படி படிச்சுட்டு போறான்ற மாரி, திமுக வந்து விமர்சித்து நான் பேசுறேன். என் ஸ்டைல்ல நான் பேசுறேன்ட்டு ஒரு காமெடி ஒண்ணு பண்ணியிருந்தாரு. என்ன காமெடின்னா, இது வந்து பாரசக்தி, கோரசக்தி அப்டின்ட்டு டி.ஆர். ராஜேந்திரன் அவர்கள் பேசுற மாரி ஒரு நகைச்சுவை வந்து பண்ணிட்டு போயிருந்தார் விஜய். இதுக்கு எதிர்வினையா வந்து பார்த்தீங்கன்னா, திமுக வந்து இப்ப ஆட்சியில இல்ல இல்லையா? ஸோ அதனால அவங்களுக்கு வந்து நெறைய திறமையான ஆட்கள், பழைய ஆட்கள், நல்ல பேச்சாற்றல் உள்ள ஆட்கள்லாம் தேவைல்ல. ஸோ நெறைய அந்த மாரி அதிமேதாவிகள், புத்திசாலிகள வந்து டெல்லிக்கு வந்து அனுப்பிச்சு வச்சிருந்தாங்கல்ல. அந்த டெல்லில இருந்து ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா, நேற்று ஒரு பேட்டி வந்து குடுத்திருந்தாரு. வேற யாரும் இல்ல. ராஜா அவர்கள் வந்து பேட்டி வந்து இதற்கு எதிர்வினை ஆற்றியிருந்தாரு. அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, "எங்க தலைவர பத்தி உங்களுக்கு தெரியுமா? எப்பேர்ப்பட்ட சாதனைய வந்து பண்ண தலைவர் தெரியுமா? எங்க மு.க. ஸ்டாலின் அவர்கள்." அப்படி வந்து சொன்னாரு. "இருங்க சார், எங்களுக்கு தான் தெரியுமே, தலைவர் வந்து என்ன பண்ணாருன்ட்டு. இத்தன ஆண்டு காலமா எவ்வளோ வாங்குனாங்க?" இவ்வளோ வாங்குனாங்க சார்." "என்ன இவ்வளோ கம்மியா வாங்கியிருக்காங்க?" "அப்படிலாம் வாங்கக்கூடாது. இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த 5 வருஷத்துக்கு வாங்குங்க." அப்படின்ட்டு பண்ணவர் தானே அவரு. அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயம். வீட்டுக்கு சனாதனி, வீட்டுக்கு வெளியில சனாதன எதிர்ப்பு அப்டின்ட்டு வந்து உருட்டிக்கிட்டு சுத்துற ஆளு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, கலைஞர் பண்ண அத்தனை ஆண்டு காலமா பண்ண சாதனைய 5 ஆண்டுல, ஒரே ஆண்டுல வந்து பண்ணவரு. அதுவும் வந்து உங்க அமைச்சரே, உங்க ஆட்சியில இருக்கும்போது உங்க அமைச்சரே வந்து ஆடியோலாம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அவருக்கு வந்து தெரியும் அப்டின்றது வந்து நெனைக்கிறேன். ஸோ அதெல்லாம் அவர் மறந்திருக்க கூடாது, ராஜா அவர்கள். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, தலைவர் புராணத்த பாடிட்டதுக்கு அப்புறம், ஒரு கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி இருக்கா விஜய்க்கு? அங்க போய் என்ன வார்த்தை வந்து பேசுறாரு? அல்லு, சில்லு இதெல்லாம் வந்து ஒரு முதலமைச்சர் வந்து பேசக்கூடிய இதுவா? அம்பேத்கர் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு? அப்படின்ட்டுலாம் வந்து சொன்னாரு.
அஃப்கோர்ஸ் ஆமா. விஜய் அவர்கள் வந்து இந்த மாரி வந்து சினிமா பாணியில வந்து பேசுறத கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிக்கணும். பேசலாம். இந்த மாரி சில வார்த்தைகள் வந்து அவர் விடுறத வந்து கம்மி பண்ணிக்கணும். ஆனா சார், இது கண்ணாடி. ஆர். ராஜா அவர்களுக்கு வந்து தெரியல இது வந்து ஒரு கண்ணாடின்ட்டு. கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி பத்தி பேசுறதுக்கு திமுகக்கு எந்த தகுதியாவது இருக்கா? இப்படின்னு நான் கேட்கல. மக்கள் வந்து கேட்கிறாங்க. காரணம் என்னன்னா, எந்த இடத்துலயும் அதாவது ஆபாச பேச்சு, ஆபாசமா நடந்துக்கிறது, ஒரு தவறான முறையில வந்து நடந்துக்கிறது, ஸ்டேஜ்ல ஆகட்டும், சட்டமன்றத்துல ஆகட்டும், எந்த ஒரு இதுவுமே இல்லாம, ஒரு வெட்கம் இல்லாம பண்ற கட்சி வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இல்ல. அந்த கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா, இப்படிதான். திராவிட முன்னேற்ற கழகம். இவங்க வந்து கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி வந்து பேசுறாங்க. சட்டமன்றத்துல அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு நீங்க பண்ணது என்ன? அது வந்து கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டியா? இப்படின்னு நான் கேட்கல. மக்கள் அவர்கள் வந்து கேள்வியா வந்து கேட்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஆர். ராசா மறந்துறக்கூடாது இல்லையா? அதனால மக்கள் வந்து கேள்வி எழுப்புறாங்க. அடுத்த கட்டமா அவர் என்ன உருட்டி இருந்தாருன்னா, இத்தன லட்சம் மக்கள் தான் உங்களுக்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இத்தன லட்சம் பேர் உங்கள வந்து எதிர்த்து தான் இருக்காங்க. நீங்க ஒண்ணும் 108 இடம்லாம் வந்து வாங்கிரல. இத்தன இடம் தான் வாங்குனீங்க. அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. ஆமா, எல்லாமே வந்து ஓகே தான். பட் திமுகவையும் மக்கள் வந்து ஆதரவு தரல, எதிர்த்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாரி தாவேகாவோட திமுகவ அதிகமா எதிர்த்திருக்கிறாங்க மக்கள். அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. சோ இப்படி சில உருட்டலா வந்து ஆர். ராசா அவர்கள் வந்து உருட்டி இருந்தாரு. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா, அவர் குடுத்த பேட்டியில சில உண்மைகளும் வந்து இருக்கு. என்னன்னா, விஜய் அவர்கள் வந்து அல்லு சில்லு, அல்லு சில்லு அதுக்கப்புறம் வந்து மற்றும் பலர் சொன்னாரு. மற்றும் பலரோட கூட்டணி வந்து வைக்க பார்த்தாங்க. இதுக்கு வந்து ஆர். ராஜா அவர்கள் வந்து மறுப்பு தெரிவிக்கல. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2ஆம், 3ஆம் கட்ட தலைவர்கள் வந்து பேசியிருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. சோ, அப்போ இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்றது தான் ஒரு உண்மை. அது மட்டும் இல்லாம அவர் என்ன வந்து சொன்னாருன்னா, அதிமுகவுக்கு வந்து ஆதரவா வந்து பேசியிருந்தாரு. நீங்க வந்து மற்றும் பலர், மற்றும் சிலர் அப்படின்னு வந்து சொல்றீங்க. அவங்களுடைய ஆதரவோட தானே இன்னைக்கு நீங்க வந்து சட்டமன்றத்துல பெரும்பான்மை வந்து நிரூபிச்சீங்க. எதுக்கு அவங்க வீட்டுக்கு போணும்? அல்லு சில்லுன்னு சொல்றவங்க வீட்டுக்கு நீங்க ஏன் போணும்? அப்படின்ற ஒரு கரெக்ட்டான கேள்விய வந்து தாவேகா தலைவர் அவர்கள் வந்து வச்சிருக்காரு. ஸோ, வீடியோவோட இறுதி கட்டத்துல வந்து இருக்கோம். நான் எப்பவுமே வந்து உங்ககிட்ட கேட்கறது தான். இந்த சேனல் இன்னும் சிறந்து செயல்படணும் அப்படின்னா, உங்களுடைய ஆதரவ சப்ஸ்கிரைப் மூலியமா எஸ்வி பொலிட்டிக் டாக்ஸ்க்கு வந்து தாங்க. நன்றி, வணக்கம்.